friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்பிளான இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். சோ ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். சோ பேசிக் லெவல்ல இருந்து சிம்பிளா நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் வரும்போதும் நம்மளுக்கு லேர்ன் பண்ண முடியும். சின்னதுல இருந்து போனாதான் நம்மளுக்கு சின்ன வேர்டிங்ஸ்ல இருந்து சென்டென்ஸ்ல இருந்து நம்மளுக்கு புரியும் போதுதான் நம்ம பெரிய சென்டென்ஸ்ல நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் சின்ன சென்டென்ஸ்ல இருந்து உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸா நான் கொடுத்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீ கொடுத்தாய். நீ இத கொடுத்ததானே அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே கொடுத்த அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நீ அப்படின்றதுக்கு யூ, கொடுத்தாய் அப்படின்னா கேவ், அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க, அதனால கேவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவர்கள் பார்த்தார்கள். அவங்க தான் பார்த்தாங்க, அவங்க எல்லாத்தையுமே பார்த்தாங்களே அப்படின்னு சொல்றதுக்கு அவர்கள் பார்த்தார்கள் அப்படின்றதுக்கு they saw. they, அவர்கள் அப்படின்னா they saw, பார்த்தார்கள் அப்படின்னா saw. இதுவும் past tense. ஓகேங்களா? வீசி எறி, அத தூக்கி எறி அப்படின்னு சொல்லுவோம்ல, எதையாவது வீசி எறி அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா throw it. throw it, அத வீசி எறி அப்படின்றதுக்கு throw it அப்படின்னு சொல்லலாம். அது இல்ல, அது அல்ல அப்படின்னு சொல்றதுக்கு, ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு அது அல்ல அப்படின்னு சொல்றதுக்கு not that. not that. அதே இது அல்ல அப்படின்னு சொல்றதுக்கு, அது அல்ல அப்படின்றதுக்கு not that. இது அல்ல அப்படின்றதுக்கு not this. not this. நெக்ஸ்ட், அதை ஒட்டவும், அது நல்லா அந்த இடத்துல ஒட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேஸ்ட் இட். ஏதாவது ஒட்டணும் அப்படின்றதுக்கு நம்ம வீட்ல ஏதாவது ஒட்டுவோம்ல, சோ பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு பேஸ்ட் இட். சீக்கிரம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஹரி அப். மத்தவங்கள சொல்லுவோம்ல, எங்க கிளம்பணும்னா சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ அதுக்கு வந்து ஹரி அப். நெக்ஸ்ட், வெளியேறுங்கள். கிளம்பிட்டீங்களா, வெளியேறுங்க, சீக்கிரம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, சோ அதுக்கு வந்து ஸ்டெப் அவுட். வெளியேறுங்கள் அப்படின்றதுக்கு ஸ்டெப் அவுட். வெளியேறுங்கள். மகிழுங்கள், நல்லா மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, சோ அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா have fun. have fun. have fun. நெக்ஸ்ட், நான் செய்தேன். நான் தான் அதை செஞ்சேன். இது யார் செஞ்சது அப்படின்னா நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் செய்தேன் அப்படின்றதுக்கு I did it. I did. இங்க ஏன் did வருதுன்னா செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம்ல, சோ அதனால I did it அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன், அதுல வந்து எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் காம்படிஷன்ஸ், உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷன், எஸ்ஏ காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷன், இது மாதிரி காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.